இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்குது குல்தீப் மாணவர் வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறாரு. குல்தீப் என்ற மாணவர் 7ஆம் வகுப்பு படிக்கிறாரு. அவர் வந்து இந்த மாடலுக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறாரு. இந்த மாடலு ஒரு விசிறி, டப்பு, 2 தேசிய கொடிகள், கீழே டீப்பு வச்சிருக்கிறோம், அதற்கு மேலே ப்ளவுட் வச்சிருக்கிறோம், காருக்கு கண்ணாடி ஏற்றக்கூடியதை இறக்கக்கூடிய அந்த பைப்பர் மோட்டார் 2 பயன்படுத்தியிருக்கிறோம். யூபிஎஸ் பேட்டரியை அதுக்கு பயன்படுத்தியிருக்கிறோம். இந்த 2 வீலருடைய ஹேண்டில் பாரை வந்து இப்படியெல்லாம் வளைக்காமல் ஆக்சிலேட்டர் மட்டும் கொடுத்தா போதும். ரைட் சைடு வளையும், லெஃப்ட் சைடு ஆக்சிலேட்டர் கொடுத்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வளையும். அந்த மாதிரி இப்போ வந்து அந்த தண்ணியெல்லாம் எப்படி நம்மளுக்கு தள்ளிட்டு போகுது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இது வந்து எளிய முறையில் ராமக்காய் ஏரியில் ஒரு புதிய படகு குளம் ஒன்று அமைக்கலாம் என்று நான் ஒரு கோரிக்கையை கொடுத்துருக்கிறேன். அந்த கோரிக்கையினுடைய விழிப்புணர்வு நிகழ்ச்சி தான் இதை பண்ணுறோம். இந்தியன் அறிவியல் கல்வி அறக்கட்டளை சார்பிலையும் தருமபுரி இருசக்கரம் பழுதுபார்ப்போர் நலச்சங்கத்தின் மூலமாக இந்நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. 3 போட்டுகள், 3 வடிவம், 3 தத்துவத்தில் உருவாக்கி இருக்கிறோம். 3 இயக்கங்களை செய்து காமிக்க இருக்கிறோம். அரசு பள்ளி மாணவர்களுக்கு குடியரசு தின விழா அன்று இந்த நிகழ்ச்சி நடக்க இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம், அந்த மாணவர் இருக்காரு பார்த்தீங்களா, குல்தீப் என்ற மாணவர் தான் இந்த இதுக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. அந்த மாணவர் பார்க்கும்போது அதை ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த ரோபோவை எப்படி நம்ம ஆப்ரேட் பண்ணணும், இந்த வாட்டர் ஸ்கூட்டரை எப்படியெல்லாம் நம்ம ஓட்டணும் அப்படின்னு அந்த மாணவர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மாணவர்களுக்கு, ஏன்னா இந்த மாதிரி குளத்தில் அவங்களெல்லாம் வந்து பயிற்சி கொடுக்க முடியாது, நீச்சல் குளத்தில் மட்டும்தான் அவங்களுக்கு பயிற்சி கொடுக்க முடியும். அதனால் இப்போ நான் மட்டும்தான் ஓட்டிக்கிட்டு அவங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது எப்படியெல்லாம் அவர் ஓட்டுறாரு, நம்ம எப்படியெல்லாம் ஓட்டணும், இவர் எப்படி வளையும் போது எந்த ஆக்சிலேட்டர் கொடுக்குறாரு, 2 ஆக்சிலேட்டரும் அப்படியே ஸ்டாப் பண்ணி நிப்பாட்டிக்கலாம். அந்த மாதிரி சிஸ்டம். இதில் கீர் சிஸ்டம் வேறு ரெடி பண்ணியிருக்கிறோம். இது வந்து வெப்ப காலங்களில் நம்ம விசிறி வீசுறதை தான் நான் துடுப்பாக பயன்படுத்தியிருக்கிறேன். இந்த மாதிரி விஷயங்களை எளிய முறையில் புதிய முறையாக நம்ம காமிக்கும் போது மாணவர்களுக்கு இதை காட்டிலும் மேலே சிந்திக்கிறதுக்கு ஒரு வழிவகுக்கும் என்பது தான் இதனுடைய அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா